ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. அடியான் தகுதியற்றவன் நீங்க அறிந்திருக்கீங்க, தகுதிப்படுத்தி தாங்க, மறைத்து வெளிப்படுங்க. திருச்சபைக்கு வருகிறோம். ஆயருக்காக, குடும்பத்திற்காக, அம்மாவுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் அவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான துரசாமி வந்து சாட்சி கொடுத்தாரு பார்த்தீங்களா. எங்கள் கிராமம், ஒரு இந்து குடும்பத்தை பிறந்த மனுஷன். எங்கள் அப்பா பேர் கருப்பையா. அவர் பக்கத்தில் இருக்கிற மகன் விஜயன் நாகர்கோயிலில் ஒரு எம்எல்ஏவுடைய மகளை திருமணம் பண்ணியிருக்கார். அவர் ரெண்டாவது மகன் பல் டாக்டர். அவர் மனைவி ஒரு இன்னோசன்ட், இறந்துட்டாங்க. இப்போ இந்த மனைவி அப்படி நேசித்தார் அவர். ஆதியாகமம் 27 வாசிக்கும் போது சாராள் மரிச்சு போயிடுவா. ஆபிரகாமுக்கு 137 வயசு, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் 10 வயசு தான் வித்தியாசம். சாராள் மரிச்சோட ஆபிரகாம் புலம்பி அழுவான். பயங்கரமான அழுவான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தா, ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன், தகப்பனை தேராக விக்கிரத்தை செய்து வியாபாரம் பண்ண மனுஷன் குடும்பத்தில் பிறந்த ஆபிரகாம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஆண்டவர் அழைச்சி ஆஸ்வதித்து, உன் தேசத்தை இணைத்து விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு வா, நான் உன்னை ஆஸ்வதித்து உன்னை பலிக்கு பெருக பண்ணுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். அதே போல தான் மகனை அழைச்சி ஆஸ்வதித்து, ஒரு நீதியான மனுஷன், உண்மையான மனுஷன், நேர்மையான மனுஷன். வேதத்தில் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 4:9 வாசிங்கன்னா, ஒரு சுனிமையாள் சொல்லுவா, புருஷனை பார்த்து சொல்லுவா, எலிசாவுக்கு குறித்து சாட்சி கொடுப்பா, இவர் பரிசுத்தமான என்று காணுகிறேன், எப்போ வேணாலும் வீட்டு தங்கட்டும், எப்போ வேணாலும் தங்கட்டும், மேசையில் நாற்காலி ஒரு ரூமை போடுவோம், குத்துகளை வைப்போம், ஒரு நாற்காலியை போடுவோம், அவன் வந்து தங்கட்டும், பரிசுத்தமானு சொல்லி சாட்சி கொடுப்பா. அப்படிப்பட்ட பரிசுத்தமான மனுஷன். மனைவியை அவ்வளவு நேசித்து இங்கே தான் இருந்தாங்க. வீடு கூட்டுப்புறத்தில் வீடு. அவர் தான் கிளீனாக ஒரு குழந்தை போல பாதுகாத்தார். ஆனால் யாரும் அப்படி பார்க்க முடியாது. வாழ்விலும் தாழ்விலும் சுக்கத்திலும் மரணம் நம்ம பிரிக்கும் வரைக்கும் உண்மையான கணவனாக இருப்பேன், உண்மையான மனைவியாக இருப்பேன், எடுத்துக்காட்டு ஒரு மனுஷன். ரொம்ப சந்தோஷம். நான் வந்தப்பறம் தான் நினச்சேன், அவர் ஃபோன் பண்ண, அவர் 100 சர்ச்சில் சிஎஸ்ஐ சர்ச்சில் சர்வீஸில் இருந்தார். உடனே சர்வீஸை விட்டுட்டு வெளியே வந்துட்டார். ஐயா பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பிடித்தமான மனுஷன் மாத்திரமல்ல, உண்மையான ஆட்கள் இன்னைக்கு இல்லை. கிறிஸ்தவங்களாம் உண்மையான ஆட்கள் இல்லை. 95 பேர் திருடனாக இருக்காங்க. துட்டு அடிக்கணும், துட்டு சாப்பிடணும், ஒரு பாரம் தரிசனம் இல்லாத வாழ்க்கை இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர் உண்மையான மக்களை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மகன் விஜயன், அவன் மகன் ஒரு மகன் டாக்டரு. நினச்சி நான் பார்க்கவே முடியல. அவர் தம்பி ஒருத்தர் இருக்கார், இறந்துட்டார் சமீபத்தில். அவர் ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறகு ஆண்டவர் அறியலை, தம்பி இறந்துட்டார். ஆனால் தம்பி மாதிரி நேசிக்கலை, தன் குழந்தைய போல் நேசி அந்த குடும்பத்தை இன்னும் நேசிக்கிட்டு இருக்கார். இவ்வளோ தான் வர சொல்லலாம் பார்க்காரு. வேதத்தில் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 26 வாசிக்கும் போது, யோனத்தான் செத்து போவான். தாவீது கதறி அழுவான். என்ன சொல்லி அழுவான்? என் சகோதரனே, என் பிரியமானவனே, உன் சிநேகம் ரொம்ப வெகு இன்பமாக இருந்தது சொல்லுவா அழுவான். இஸ்ரவேலின் சிநேகத்தை பார்க்கலும் அதிகமாக சொல்லி கதறி அழுவான். அது மாதிரி தன் சகோதரனுக்காக கதறி எழுத மனுஷன். என்னுடைய சம்பந்தி ஊரில் ஒருத்தர் இருக்காங்க, இளங்கோ சரணு. அவரும் ஒரு இளவரியாத நண்பர்கள். இப்போ டிசம்பர் 26 அவருக்கு 50வது திருமண நாள். ஆனால் நாங்கள் வரார். 2வது எல்லாரும் டாக்டர்னாங்க. நான் படித்தது SSLC 1968 500க்கு 245 மார்க்கு. எவ்வளவு? 245 மார்க்கு. இங்கிலீஷில் ஜஸ்ட் பாஸ் 39. எங்கள் ஊரில் 18 பேர் எக்ஸாம் எழுதினோம், 16 பேர் எழுதினோம். 14 பேர் பாஸ் பண்ணிடுவாங்க, 2 பேர் ஃபெயில் ஆகிருவோன்னு சொல்லி முத்திரை ஊற்றிட்டாங்க.
எங்கள் ஐயா சொன்னார், அப்போ பேப்பரில் டிவிலெலாம் ரிசல்ட் கிடையாது, மாலை பஸ் பேப்பர் சாயந்தரம் பஸ்ஸில் வரும். எங்கள் ஐயா சொன்னார், மகனை பாஸ் பண்ணலன்னு சொன்னேன், இந்த தார்கம்புக்கு பிஞ்சு போனார். தார்கம்னா மாடு அடிக்க கம்பு, மாடு தான் வச்சுருந்தோம், கஷ்டமான வாழ்க்கை இல்லை, பிஞ்சு போன்னு சொன்னார். நானும் என் சகோதரன் செல்லத்துடன் ஒருத்தரும் காட்டுக்குள்ளே போயிட்டோம். புளியம்புத்துல போய் ஏறி உட்காந்துட்டோம். எத்தனை நாள் ஏறி இருக்க முடியும்? மாஞ்சொல்லியில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு டைகர் என்ன முடிச்சுன்னா, காட்டு பண்ணி அடித்து சாப்பிட்டுருச்சு. காட்டு பண்ணி குட்டி அடித்து சாப்பிட்டுருச்சு. அடித்த உடனே காட்டு பண்ணி கூட்டம் வந்து இதை டைகர் விரட்டுச்சு. டைகர் விரட்டினோடனே டைகர் மடமடன்னு மரத்தில் ஏறி உட்காந்துச்சு. இந்த காட்டு பண்ணி கூட்டம் சொல்லிச்சு, மிருகம் 5 அறிவு இருந்தாலும் அது கொஞ்சம் நல்ல விசேஷம் புத்தியோட வேலை செஞ்சது. என்னைக்கு தானே மகனை கீழே தானே இறங்கணும், அப்படியே கீழே போகவே இல்லை. ஒரே கூட்டம் ரவுண்ட் பண்ணிடுச்சு மரத்தை. டைகர் கீழே இறங்கின பிறகு டைகரை அடித்து சாகடிச்சு தான் மறுபடியும் போச்சுங்க. அந்த மிருகத்துக்கு அவ்வளோ ஒரு ஆசை, அந்த மிருகத்துக்கு ஒரு ஆசை. அது மாதிரி நாங்கள் புளியம்பத்தில் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? ஆனால் சாயந்தரம் ரிசல்ட் வந்தது, நாங்கள் 2 பேர் பாஸ் பண்ணோம், 14 பேர் ஃபெயில் ஆகிட்டோம் எங்கள் கிராமத்தில். இது ஆண்டோட கிருபை தானே, இது ஆண்டோட கிருபை தானே, ரொம்ப பெரிய கிருபை. எதுக்கு சொல்கிறேன், டாக்டரேட் ஐயா சொன்னாங்க, அதை தான் சொல்கிறேன். பசல்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வசதி இல்லாமல், படிக்க வைக்க ஆள் இல்லாமல், என் மாமனார் வீட்டில் இப்போ நான் பொண்ணு கட்டியிருக்கேன்ல, தாய் மாமா வீட்டில் ஆடு மேய்ப்பேன். எதுக்கு ஆடு மேய்ப்பேன்னா, ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டணும், எனக்கு பணம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா அம்மா ஸ்ரீலங்காவில் வாழ்ந்தவங்க, ஒரு வசதி கிடையாது. போய் மாடு மேய்ச்சா தான் என் மாமா ஃபீஸ் கட்ட காசு தருவார். அப்படி தான் படித்து வந்தேன். ஆனால் சென்னை பிஷப் அசரி ஐயா எனக்கு குருகுலத்தில் டாக்டரேட் வாங்கி கொடுத்தார். டாக்டரேட் வாங்க போகலை, எவ்வளவோ கட்டாயப்படுத்தினார். உன்னுடைய அட்ரஸ் கொடுப்பா, அவனுடைய இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த பட்டத்துக்குள்ள போகலை. பிறகு ஒரு நாள் அசரி ஐயா கொஞ்ச நாளைக்கு அவர் இறங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாருன்ட்ட. அந்த பட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. என்ன செய்ய, அந்த பட்டத்தை வச்சு எம்டிஎஸ் கொடுத்தாங்க, எம்டிஎஸ் கொடுத்தாங்க, பிடிஎஸ் என்னெல்லாமோ கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் தான் நடத்த முடியும். காரணம் கேட்டால், ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்தோம், ஒன்றுமே இல்லாமல், வசதி இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் விழுந்தோம். 1968 தான் சென்னைக்கு வந்தது. சென்னைக்கு வரும்போது ரொம்ப கஷ்டம். செருப்பு கிடையாது, காலில் ஆற ட்ரௌசர் தான், பேண்ட்டு கிடையாது. ₹1 1.25 டிக்கெட்டு சென்னைக்கு. சித்தா ஒருத்தர் வந்து என்ன ட்ரெயின் ஏற்றி விட்டார். அண்ணி நாங்கள் 3 பேர் வந்தோம். ரொம்ப பெருமையான வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, ஆதியாகமம் 28:15 வாசி. என்ன, ஆபிரகாம் ஈசாக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. ஏசா இஸ்மேல் சந்தில போய் குழந்தை பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவான். கல்யாணம் பண்ணி ரொம்ப தொல்லை ரெபேக்கா அம்மாவுக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாலே மாமியார் சண்டை, 4 வருஷத்துக்கு முன்னாலே, இப்போ இல்லை 4 வருஷமா மாமியார் சண்டை. அவன் ரெபேக்கா சொல்லுவா, ஈசாக்கு கூப்பிட்டு, இவனும் இஸ்மேல் சந்திலுக்கு திருமணம் பண்ணுவான்னா நான் வாழ்ந்து என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்பா. அப்போ தான் ஈசாக்கு சொல்லுவார், நீங்கள் இருக்க வேண்டாண்டா, பெத்துவல் வீட்டுக்கு போ, லாபன் வீட்டுக்கு போ சொல்லி அனுப்புவார். அவர் போகும்போது 168 கிலோமீட்டர் தூரம் சொல்கிறாங்க, வரலாறு சொல்லுது. ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பு தான், ஒரு கோமணம் கட்டியிருப்பார், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவரும் நம்பிக்கை வச்சார். ஆண்டு கொடுத்த வார்த்தை, அவனோட கூட இருந்து நீ போக விடவெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு அவனை திரும்பி வர பண்ணுவேன்னாரு. இந்த வார்த்தையை யாக்கு பிடிச்சிட்டார்ல, பிடிச்சிட்டு ஆதியாகமம் 28:20 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவர் என்னோட கூட இருந்து நான் போக விடவில்லை காத்து என் தகப்பதை திரும்பி வர பண்ணுவே, ஆனால் என் சம்பாத்தியம் நமக்கு தசமாக தருவேன் வாக்கு கொடுத்தாரு. வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அது என் 32:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரே சாட்சி சொல்லுவார்ல, இந்த கோலும் தடியுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்படி 2 விதமான பரிவாரத்தோடு ஆண்டு அழைச்சி வந்திருக்காரு சொல்லுவார்ல. அப்படித்தான் ஆண்டு நடத்தினார்.
அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். ஒரு முறை என் மகா கோயம்புத்தூரில் படித்தா, காரணியாவில் என் கடைசி மகா ஐடி படிச்சுட்டு இருக்கும்போது, பிரதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானவங்க பிரதர். எனக்கு தம்பின்னு தான் கூடுவாங்க. தம்பி ஜெய்சிங் வா, எங்கே இருக்க, எங்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. தனரையா என் மகா அட்மிஷன் போயிருக்கும்போது என் மகா கேட்டா, ஒரு 1500 வேன் கேட்டா. எதுக்குமான்னு கேட்டேன். செருப்பு வாங்கன்னு சொன்னேன். 1500 தெரியல, இங்கிலீஷ் தெரியல, அமௌண்ட் சொல்லுன்னேன், பேர் சொல்லினேன். உங்களுக்கு தெரியும், சும்மா சொல்கிறீங்கண்ணா. எதுக்குமா கேட்டேன். என் கூட படிக்க மதுரை பிள்ளை 1250 ரூபாய்க்கு செருப்பு வாங்கியிருக்கா. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னால். எங்கள் அப்பா சாதாரண ஆள் இல்லை, எப்படிமா சொல்கிறேன்னு கேட்டேன். ஆதியம் 24 அதிகாரத்தில் எலியேசர் பொண்ணு பார்க்க போவான். யாருக்கு? ஈசாக்கு பொண்ணு பார்க்க போவான். ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இந்த 24 அதிகாரம் 35 சொல்லுவான், என் எஜமான் செல்வசீமானா இருக்காருமா, செல்வசீமானா இருக்காருமா. எப்படின்னா ஒட்டகங்களும் குதிரைகளும் எல்லாமே இருக்குது, திராட்சை தோட்டம் ஒளிவு மரங்களும் இருக்குது, இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவான். அதை மாதிரி ஆண்டவங்களை வச்சிருக்காருன்னு சொல்லுவான். நான் சொன்னேன், அம்மா நான் ஏன் கதையை சொல்லட்டான்னு கேட்டேன். நான் சின்ன பையன் படிக்கும்போது என் மாமனார் வீட்டில் ஆடு மேய்க்க போகும்போது நான் கரையில் போகும்போது முள்ளு குத்தி கீழே விழுந்தேன். அம்மானு கதறி விழுந்தேன். அப்போ சகமைப்பர் என்னை தூக்கி விட்டு அவன் காலில் விழுந்து தோலை கழட்டி கொடுத்தான். காலில் போடலாம், செருப்பு கிடையாது, தோல் போடுற கலந்தான். நாளைக்கு தோல் ஒன்று மாட்டுவோம்மான்னு சொன்னான். நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னே. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு 20 பார்க்கலாம் 1:11 வாசம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 20 பார்க்கலாம் 1000 மடங்கு 1000 மடங்கு. கர்த்தர் நல்லவர் என்பது வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. கர்த்தர் உண்மையானவர்கள் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, உன் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 14 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வார். உன் வழி கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். நிறைய குடும்பத்துக்கு கஷ்டம், ஏன் வேதனை நிறைய குடும்பத்தில். 4 நாளைக்கு முன்னால் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணான். மனைவி ஒன்றும் பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பையன் ஒரு குழந்தை. திருமணம் பண்ணி ஒரு வருஷம் பிரிஞ்சிட்டான். வரட்டுக்கு ஒரு சொல்லுவாங்கல்ல, வரட்டுக்கு ஒருத்தில் வரல, அந்த அம்மாவை சேர்க்கலை. ஒரு முறை வந்து அவனை அடித்து அனுப்பிட்டாங்க வீட்டில். இப்போ அவனுக்கு வழி இல்லை. என்னை கேட்டு, ஐயா என்னை எப்படியாவது சேர்த்து விடுங்க, நான் உண்மையாக வாழ்வேன். என் வீட்டுக்கு துணி கூட துவைச்சி போட்டு நான் வீட்டில் இருந்துக்கிறேன், எனக்கு வழி இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் நான் சொன்னேன், நீ அடித்தாலும் பரவாயில்ல, அது வீட்டுக்கு சும்மா போ, மனைவி போய் பாருன்னு. இல்லைங்க, 2 நாய் கட்டி கிடக்குன்னா. என்னடா 2 நாய்னா? மாமன் மாமியார் சொல்கிறான். நாய் கட்டிக்கிட்டு புள்ள போக முடியாது. ஏன்னா எவ்வளோ மாமியார் பார்த்தீங்களா, உலகத்தில் எவ்வளோ நல்ல மாமியாரை வாழ்கிறாங்க, நினச்சி பார்க்க முடியல. மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமா தாலி இருக்கணும். மகனை செத்து போனாலும் பரவாயில்ல, மருமா தாலி இருக்க வாழ்கிற எத்தனை மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. நான் சொன்னேன், மனைவிக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன், அதான் ஐயா வாழ்க்கை, என்னை ஏற்றுக்குவாளா, என்னை ஏற்றுக்கிடுவாளா? கண்டிப்பாக போ. எப்படி போகிறதுன்னு சொன்னான். கண்டிப்பாக போ. இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருந்தாலும் சரி, வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருக்கும்போது எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே எடுத்து போல உன்னோடு கூட இருப்பேன். அது மாத்திரமல்ல, யோசுவா 1:5 வாசம் பார்த்தீங்கன்னா, பலம் கொண்டு திடமனதாயிரு,
பூமியில் வாழ்நாள் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அவர் கொடுத்த வார்த்தை இதுதான். எதிர்த்து நிற்க முடியாது. வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். இன்னைக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஞாயிற்றுக்கிழமைன்னா எங்கே பிரியாணி வாங்கலாம், எங்கே சரக்கு வாங்கி வீட்டில் வைக்கலாம், கறி எப்படி வரட்டி திங்கலாம். இதைத்தான் கிறிஸ்தவன் ஐடியா போடுறாங்க. வெளியே ஒரு பாரம், ஒரு தரிசனம். மனுஷன் வாழ்க்கை தரிசனம் இல்லை வாழ்க்கை வாழணும். தரிசனமான வாழ்க்கை வாழணும். குடும்பக்கு இதாக ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, எப்படி சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா. சில குடும்பங்களில் டைவர்ஸ் பண்ணுவாங்க. காரணம் மனைவி கணவனை பார்த்து பேச விட மாட்டாங்க, பார்த்து பேச விட மாட்டாங்க. டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு போகும்போது அந்த கோர்ட்டில் கூண்டில் நிற்கும்போது மனைவி கணவனை பாப்பா, கணவன் மனைவியை பாப்பா, கதறி எழுப்பாங்க. அங்கே சேர்ந்துருவாங்க நிறைய பேர். காரணம், சில பேர் வாழ விடுறதில்லை. சில குடும்பங்கள் பிள்ளைகளை வாழ விடுறதில்லை. கிறிஸ்தவ குடும்பத்தெல்லாம் 95% டைவர்ஸ். வேறு ஊரில் ஜாதியிலையும் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பம் தான் 95% டைவர்ஸ் நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். ஒரு இன்ஸ்பெக்டர் நாகர்கோவில்காரங்க ஐயா அங்கே இருந்தார். ஒரு டைவர்ஸ் கேஸ். நல்ல கிறிஸ்தவ ஃபேமிலி. திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் பண்ணி ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு இந்த மகா சொல்லிட்டா, எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைங்க, நம்ம நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு கண்ணாடி சொல்லிட்டா. கணவன் மேலே உள்ள அன்பில் சரிம்மா அப்படின்னு விட்டுட்டான். அடுத்த நாள் சொல்கிற, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அவருக்கும் ஒத்துட்டான். அவன் அங்கேருந்து வீட்டுக்கு போகணும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறான், எனக்கு தேவையில்லைன்னு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ காரணம். அந்த பேரண்ட்ஸுக்கு ஜபிக்கலை. தேவசமத்தை காத்து ஜபிக்கணும். அந்த மகனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க போறிய ஆண்டவர் சித்தம் என்ன? ஆம்பரகம் என்ன ஒரு வாக்கு கொடுத்து அனுப்புகிறான் எலியேசர்ட்ட. எலியேசர் எவ்வளோ சொல்லி பார்த்தான், என் ஆண்டு ஆயத்தப்படுத்த போடான்ட்டார். ஜபிக்கணும். என் மகளுக்கு திருமணம் ஆகும்போதில்ல, எனக்கு திருமணம் போது ரொம்ப கஷ்டம், என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். என் மாமனார் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டார். இவங்களெல்லாம் பொண்ணு கொடுத்தாருன்னா ஊழியக்காரங்க பொண்ணு கொடுத்துட்டார், எனக்கு மட்டும் தர மாட்டேன்ட்டார். என்ன கேட்டார், இவன் ஒன்றும் கிடையாது, நான் சைக்கிள் வியாபாரி தானே, சைக்கிளில் சுற்றினேன், நான் 5 பிள்ளைகளும் நல்ல மாமனுக்கு 5 பிள்ளைகள் நல்ல ஸ்டேட்டஸில் வச்சுட்டேன், இந்த பொண்ணை பள்ளத்திலும் தள்ள முடியாதுன்ட்டார். எவ்வளவோ அப்புறம் என் வீட்டுக்காரிட்ட கூட சொன்னார் மாமனார், வீட்டுக்காரன் பல் காட்டி ஒரு செட் ஆக மாட்டான்ட்டாங்க. என் தாய் தகப்பன் அழுகையில் என் மனைவி தான் சொன்னா, பரவாயில்ல மற்ற மகனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா. ஆனால் எனக்கு ப்ராப்பராக அறிக்கையெல்லாம் வாசிக்கலை. சர்க்கிட் லைசன்ஸ் மாமனார் ஒத்துக்கல. சர்க்கிட் லைசன்ஸ் வாங்கி ஒரு அவசர கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, பெண் மாப்பிள்ளை பழகிடுவாங்க, தப்பாக இருப்பாங்க, வேறு வழி இல்லை, உடனே திருமணம் பண்ணுவாங்கல்ல, அப்படி தான் நடந்தது. புதன்கிழமை கல்யாணம், நான் திங்கக்கிழமை ட்ரெயின் ஏறுறேன் சென்னையில் எல்லாரும், செவ்வாய்க்கிழமை விருதுநகரில் இறங்குறேன். இறங்கி கோயில் பெட்டி இந்த துலுக்கப்பட்டின்னு ஒரு ஊருக்கு போகிறேன். அங்கே எனக்கு கொண்டு ஒரு பெட்டியை ஒரு சைக்கிள் அடமானம் வச்சு சைக்கிள் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன். 8 கிலோமீட்டர் போகணும். சங்கர்லிங்கம் வரணும் ஒரு ஊருக்கு போகணும். அங்கே போய் எனக்கு பணம் வாங்கிட்டு வந்தால் தான் திருமணம், எனக்கு வர வேண்டிய பணம். அங்கே போனால் அந்த ஓனர் என்ன பண்ணிட்டார், சிவகாசிலே பணம் வாங்க போயிட்டார். ஒரு 10 பெட்டி ஓட்டுருவாங்க, தீப்பெட்டி ஓட்டுருவாங்க. சாயந்தரம் வர 4 மணிக்கு பணம் இல்லைன்ட்டார். நான் சொன்னேன், சென்னைக்கு நான் போயிடுறேன், திருமணத்துக்கு நான் போக முடியாது, சென்னைக்கு போயிடுறேன் ஏன்னே. உடனே ஒரு மனைவி சொன்னாங்க, நம்ம கொடுக்க வேண்டிய பணம் தானே ஐயா சொல்லி அந்த அம்மா தாலியை கழட்டி கொடுத்து அடை வச்சு கொடுத்து அனுப்புங்க. அவர் என் கூட திரும்ப சங்கல் துலுக்கவட்டி வரைக்கும்
லாரி ஏற்றி விட்டார். நான் லாரி ஏறி சாத்தூர் போயிட்டு, சாத்தூர் வந்து கோயில்பட்டி பஸ்ஸில் போயிட்டு, கோயில்பட்டி சங்கரங்களை போயிட்டு ராத்திரி 11:30 மணி தான் எங்கள் ஊருக்கு போய் சேர்ந்தேன். அங்கே மட்டும் பெரிய தகராறு. என்ன தகராறு? மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளை எஸ்கேப். விடிய கலந்து பெண்ணுக்கு மாப்பிள்ளை யார்? எங்கள் சித்தி பையன் ஒரு பையனை தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த நேரத்துக்கு போய் சேர்ந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் ஐயா போனா என்ன கேட்டாங்க. ஏன் யாரையா என்ன எல்லாமே இப்படி ஆச்சுன்னு நான் முதலே சொல்லலை. சாப்பிட்டே அது மறேன்னாங்க. சாப்பிடலாமான்னேன். சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சேன்னாங்க. பரவாயில்ல, ரசம் ஊற்றி கொடுங்கன்னு சொல்லி சாதம் வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டு எங்கே படுக்க போகிறேன்னு கேட்டாங்க. நான் எங்கேயா படுத்துக்கிறேன். ஏன்னா கோயிலே படுத்திருப்பேன். அந்த காலத்தில் சின்ன பையனை கோயிலே படுத்திருப்பேன். கோயிலே பிறப்பேன். கோயில் சாம்பியில் மாதிரி அந்நாள் பெற்ற மகன் சாம்பியில் இருந்தால அதுபோல் கோயிலே படுத்துக்கிறேன்னே. ஆனால் ஆண்டவன் கொடுத்த வார்த்தை யோவான் 14:18, நான் உனித்துக்கு தன்னை விடேன், உனதில் வருவேன் என்று சொன்னார். வருவேன்னு சொன்னார். எவ்வளவு வேதனை தெரியுமா? பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பவர் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் நெருக்கிடும் உதிரவமே. பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் நெருக்கிடும் உதிரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுவர, மீண்டும் ஜெயித்திடவே. வழங்குவார் புதுவேல, மீண்டும் ஜெயித்திடவே. என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் பக்கம் நீருக்கிறார், பாராதவர் போலேதான். உன்னை பாராதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அன்று கரம் பிடித்த தெய்வம் ஒரு நாள் கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. இன்றைக்கும் எவ்வளவோ கிருபை. உன்னை ராஜாக்கள் ஆக்குனே ஆசாரியனுக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி என் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஒரு நட்சத்திரமாண்டிருந்து ஊருக்கு கொண்டு போய் கடந்த 10ஆம் தேதியோட எங்கள் வீட்டில் ஒரு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் நடத்தினேன். 4000 பேருக்கு மேலே வந்தாங்க மக்கள். எங்கள் மண்டபத்தில் எங்கள் திருமண மண்டபம் கட்டியிருக்கோம். அதில் ஊழியக்காரங்களும் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே தான். குருவானோட 250 பேர் வந்திருப்பாங்க. 3-4 பேராயர்கள். நாகர்கோவிலேருந்து 28 பேர் வந்திருந்தாங்க. குருவானவர்கள் 28 பேர் நாகர்கோவிலேருந்து. செல்லியா பிஷப் வர மாதிரி வரலையா? வரல. கடைசி ஒரு சூழ்நிலையில் ஒரு குறை லண்டன் தான் இருந்தார். அவ்வளோ கிராண்டாக நடந்தது. நினச்சி நான் பார்க்கவே இல்லை, நினச்சி நான் பார்க்கல.
ஒரு கிராமத்தில் பிறந்த மனுஷனுக்கு, படிப்பு இல்லாத மனுஷனுக்கு, கஷ்டமாக வாழ்ந்த மனுஷனுக்கு, தரித்திரம் வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு கிருபை தந்தாருன்னா வாழ்க்கை ஒரு ஆண்டவர் ஆசை தர மாட்டார்ல. காரணம் நம்பிக்கையே கடவுள் மேலே இருக்கணும். நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை உயர்த்துவார். நம்பிக்கை மனுஷன் வாழ்க்கையில் வேணும். இன்றைக்கி நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் 4 சகோதரர் ஒரே குடும்பம் தான். எங்கள் வீட்டில் ஒரே கிச்சன் தான். கிட்டத்தட்ட 13-18 பேர் வேலை செய்கிறவங்க லேடிஸ் இருக்காங்க. ஒரு நேரத்துக்கு 150 பேர் சாப்பிட்றவங்க. ஒரு சொன்ன மாதிரி ஒரு குறை இல்லை. கூடி கெட்டு போனவங்க இல்லை, பிரிஞ்சு வாழ்ந்தவங்க இல்லை. இன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போதே, மகனுக்கு கல்யாணம் பண்ணும்போதே வாடகை வீடு பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ண பேசுகிறாங்க. இதுதான் சூழ்நிலை. ஆனால் அந்த குறை ஆண்டவர் தரல. ஏன்னா எல்லா நிலையும் மனரமையாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கன்னு தெரியும், தாழ்ந்திருக்கன்னு தெரியும். கடவுள் கொடுத்த வார்த்தை. வாழ்க்கை கடவுள் பிரியமாக இருக்கு, அவ்வளோதான். நான் இப்போ மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து 1.5 மணி நேரம் போனோம் காரில். அங்கே இது மாதிரி ஒரு மியூசிக் டீம் அங்கே வந்துடுவாங்க, அங்கே மாதிரி கேமராங்க வந்துடுவாங்க, ஒரு காருங்க வந்துடும். திரும்பி நாங்கள் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்கேன். 4:30 வருவேன், 3 மணிக்கு இறங்குவேன், 4:30 வருவேன், 6:30 திரும்ப நான் வண்டி ஏறினா தான் 7:45 வர முடியும் ஏர்போர்ட்டுக்கு. 9 மணி ஃப்ளைட்டு. இன்னும் ஆண்டவர் ஒரு கிருபை தந்திருக்காரு. ஒரு வயசுலையும் என் மக்களாம் ராத்திரி அழுதா, கோயம்புத்தூர் என் பெரிய மகன் அழுதா. டிக்கெட் போட தம்பி உள்ளதா இருக்கார், ஏர்போர்ட் தம்பி. அவர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்கிட்ட கேட்க எங்கள் அப்பாவுக்கு டிக்கெட் போடாதம்பாங்க. காரணம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு ஓட்டம் ஒரு முறை ஒரு மலையாள பிரசிங்கர் பொன்னலூர்லேருந்து ஒரு வீட்டுக்கு வந்திருந்தார். எங்கள் வீட்டில் தங்குவார். அவர் நடக்க முடியாது. அவரை தூக்கி கொண்டு ஸ்டேஜில் போடுவாங்க. ஸ்டேஜில் ஏறணும்னா ஆட்டோமேட்டிக்காக எழுப்பிடுவார். அவ்வளோ பெரிய கிருபை ஆண்டு கொடுத்தாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாருன்னு சொல்லி என் மகா சொன்னா, ஐயா பாருங்க அப்படின்னா. உள்ளே போகிறேன், அவர் என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. எனக்கு பக்குன்னு ஷாக் ஆகிட்டு, என்னையான்னு கேட்டேன். ஒரு குறைவில்லை, கடவுள் மகிமையை உங்களை நடத்துவார். நீங்கள் போய் உங்களுக்கு எப்போ உங்கள் ஆவியை ஆண்டவருக்கு பிரியமாக பண்ணி எடுத்துக்கிடுவார். எந்த சந்தேகமும் இல்லை. நான் யோசித்து பார்த்தேன். 1 ராஜாக்கள் 14 வாசித்து பார்த்தீங்கன்னா, யெரோபியான்னு ஒரு மனுஷன் இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் சாலமோன் ராஜ காலத்தில் ரொம்ப தகராறாயிடும். 12 கோத்திரத்தை 12 கோத்திரம் பிரித்து 10 கோத்திரம் இவன் கையில் கொடுப்பார். இவன் ஒரு விக்கிரகாரன் போய் கெடுத்து குட்டிச்சோராக்கிடுவான். இன்னைக்கு திருச்சபையில் சீரழிது இல்லை. திருச்சபை ஏன் சீரழிது? அன்பு இல்லை, ஒற்றுமை இல்லை. கடைசியில் யெரோபியாமுடைய மேல ஆண்டவர் கோபம். அகியான ஒரு தீர்க்கதரிசி, அவன் தான் அவனுக்கு வழி சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுக்கான். கற்றுக் கொடுத்து முடிச்சு கடைசியில் மகனுக்கு சோகம் இல்லை. மகனுக்கு சோகன உடனே அவன் சொல்கிறான், மனைவியை கூப்பிடுறான், சீலோவாக்கு போ, அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறான், அகியான்னு ஒருச்சி. பையன் அபியா மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கான், அங்கே கூட்டிகிட்டு போ. அவன் பிள்ளைக்கு நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லுவான். நான் நீ போகும்போது இன்னாடைய மனைவின்னு சொல்லாமல் போ, இன்னாடைய மனைவி மட்டும் சொல்லாமல் போவா. இப்போ வேஷம் மாதிரி போவா. வேஷம் மாதிரி இப்போ ஆண்டுக்கு தெரியுமில்ல. ஆண்டு உடனே சொல்கிறாரு, தீர்க்கதரிசி கூப்பிட்டு, இறைவன் ஒரு மனுஷன் அங்கே அவன் பொண்டாட்டி அனுப்புகிறான்டா, பொய் சொல்லி அனுப்புகிறான், அவன் தன்னை அந்நிய சீரனை காண்பிப்பா அப்படின்னு ஆண்டு சொல்லிடுறாரு. தீர்க்கதரிசிக்கு வயசாகி போச்சு, கண்ணு மங்களா போச்சு, உடனே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது காலடி சத்தம் கேட்ட உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, யெரோபியாம் மனைவியே உள்ளே வா. நீ ஒன்று அந்நிய ஸ்திரியை நீ காண்பிக்கிறது என்ன? நான் தூளில் உன் புருஷனை உயர்த்தலையா, நான் ஆசீர்வதிக்கலையா? இன்றைக்கு நீ உன் புருஷன் எனக்கு விரோதமாக சில காரியம் செய்ததுனால நான் தான் சாபத்தை கொடுத்தேன். மனைவி வீட்டுக்கு போகும், மகன் செத்து போவான். ஆண்டு கொடுத்த வார்த்தை. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊருக்கு போயிருந்தேன், திருநெல்வேலியில்.
ஒரு ஆலயத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்ச உடனே அடிக்கல் நான் ஓட்டுறோன்னு சொன்னாங்க. நட்டு வந்தாச்சு. அப்போ பழைய செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தால் என்னாச்சுன்னு கேட்டேன். அவர் இல்லையா புத்தி சுவாதி இல்லாமல் இருக்காருண்ணா. எதுக்குடான்னு கேட்டேன். டைஸில் நுழைஞ்சி அரசியல் பண்ணி பதவியை வாங்கிட்டு தன் மகனுக்கு நல்ல வேலை, மகளுக்கு நல்ல வேலை வாங்கிட்டான். இருக்கவங்களெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கிட்டான். ஆண்டு விடுவார மகனுக்கு கேன்சர் இறந்து போயிட்டான். கல்யாணம் பண்ண உடனே கேன்சர் இறந்துட்டான். மகளுக்கு டைவர்ஸ் ஆகி போச்சு. இவன் மென்டல் ஆகிட்டானாங்க. இதுதான் வார்த்தை, இதுதான் வாழ்க்கை. திருச்சபைக்கு விரோதமாக வந்து கடவுளுக்கு விரோதமாக ஆண்டு நீதிபதி பட்சிக்கிற அக்னி, பட்சிக்கிற அக்னி. நீ கடவுள்கிட்ட விளையாடக்கூடாது, கடவுள்கிட்ட மட்டும் விளையாடக்கூடாது. பணம் ஒரு நாள் ஒன்று காப்பாற்றாது. பணம் ஒரு நாள் ஒன்று காப்பாற்றாது. ஒரு நாள் பணத்தை வச்சு நீ வாழவே முடியாது. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. பண ஆசை, பணம் மனுஷனை காப்பாற்றாது. ஒழுக்கம், உண்மை, நேர்மை, உண்மையான உழைப்பு. பரிசுத்த பவுல் சொல்றாருல்ல, அப்போஸ்தலர் 20:34 வாசித்து பாருங்க. பவுல் என்ன சொல்றாரு? எனக்கும் என் கூட இருந்தவர்களுக்கும் என் சொந்த கையில வேலை செய்திருக்காரு. வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது பாக்கினாரு. வாங்குவது கொடுப்பது பாக்கி. இதுதான் வாழ்க்கை. நீ உண்மையை வாழ்ந்து பாரு. உன் பிள்ளைகள் கண்களுக்கு எப்படி செழிப்பாங்க பாரு. என் திருமணத்தில் போட்டோ கிடையாது, கேமரா கிடையாது. 500 ரூபா கொடுத்து வாடகை டாக்ஸி வாங்க முடியல. மாட்டு வண்டியில் போனோம். வில் வண்டி சொல்லுவாங்கல்ல, கொடை வண்டின்னு, அந்த வண்டி தான் பொண்ணுமாவளை கூப்பிட்டு போனாங்க. 2 நாளைக்கு முன்னே நானும் என் மனைவியும் கன்னியாகுமரி போயிருந்தோம். தம்பி தான் வந்திருந்தார். ஒரு வீடியோ பாட்டு ரெக்கார்டிங் போயிருந்தோம். அங்கே போய் எனக்கு ரொம்ப என் வீட்டுக்காரிட்ட சொல்கிறேன். 1980 கன்சீவ் ஆகி ஒரு 7 மாதம் பெரிய மக வயிற்றில் இருக்கா. 2 பேரும் போயிருக்கோம் கன்னியாகுமரி. போயிட்டோம், ரவுண்ட் அடிச்சிட்டோம், எல்லா பக்கம் ரவுண்ட் அடிச்சிட்டோம். சாந்தம் ஒருத்தர் சொன்னார், சூரியன் காலையில் கிளம்புறது பார்க்க நல்லாயிருக்கும், இருந்து பார்த்துட்டு போங்கன்னு யாரோ ஒருத்தர் வழி போக்க சொன்னாங்க. ரூம் கேட்டாங்க, கிடைக்கல. 100-200 ரூம் கிடைக்காது இல்லை. ஒரு ஆள் சொன்னால் வந்து ஒரு பெஞ்சு கொடுத்தாரு, படுத்துருங்க. 200 எவ்வளோ கேட்டான். படுத்துட்டு வெளியே போங்கன்னாங்க. எனக்கு ஒரு பயம். ஆனால் ஆண்டு புத்தி தருவார்ல, புத்தி தந்துட்டார். புதுசாக கல்யாணம் மனைவி கூட்டு போயிருக்கோம். கழுத்து நகையை போட்டிருக்கோம். எத்தனையோ செய்தியை கேள்விப்படுறோம். கழுத்தில் நகையை கொண்டு போயிடறான், இதிலே பார்க்கோம். உடனே நானும் மனைவி யோசனை பண்ணி நான் சொன்னேன், இங்கே தங்க வேண்டாம், நாகர்கோவில் போயிடுவோம். அப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பிரஸ் பஸ் இருக்கு, 3,60 ரூபா தான் டிக்கெட்டு. நாகர்கோவில் போயிட்டு தங்கிட்டோம். வழி இல்லாமல் 2 நாளைக்கு முன்னே போயிருக்கும்போது தம்பி தான் ஷூட்டிங் எடுக்கும்போது அன்னை ரிசார்ட்னு சொல்லி என்னுடைய நண்பர், என்னோட பிரதர் மாதிரி எனக்கு அவர் எம்பி, ஞானதரியும் எம்பின்ட்டு. அவர் என்ன எங்கேயும் தங்க விட மாட்டார். காட்டினா அவர் என் மேலே ஒரு உயிர். நீ என்ன உடன் பிறந்த அண்ணன், உடம்பு அண்ணன், அண்ணன் மாதிரி நீ அண்ணன் தான் பாரு, ஒரே வார்த்தையை சொல்லுவார். கிட்டத்தட்ட 20 பேர் தங்கிட்டோம். அவ்வளோ ரூம் கொடுத்தாரு. ஒரு பைசா வாங்கட்டுமே. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு, அது 5 ஸ்டார் ஹோட்டலு கடலோட இணைஞ்சிருக்குது. நினச்சி நான் பார்த்தேன், நம்ம வாழ்க்கை என்ன, எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ வளர்ந்தோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பெரிய கிருபையான தந்திருக்காரு பாருங்களேன். ஒன்றுமில்லாத மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டலில் கொடுத்து தங்க வச்சு, அவ்வளோ பேர் தங்க வச்சு எல்லா விதமாக பண்ணி, அவன் ஆண்டவர் எப்படி நல்லவர் தெரியுமா? கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையில் நல்லவர் தெரிஞ்சுக்கிட்டா அவன் நல்லவர் தான். தெரிஞ்சிக்காதவருக்கு நல்லவர் இல்லை. ஆனால் வாழ்க்கை உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. இன்னைக்கு சில ஜனங்கள் வந்து தவறான வாழ்க்கை வாழ்றாங்க. அவன் ஆண்டவர் மீதியான கையில் ஒப்பு கொடுக்காரு, பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்காரு, அமலேக்கியர் கையில் ஒப்பு கொடுக்காரு, அம்மோனியர் கையில் ஏன் ஒப்பு கொடுத்தாரு? அவன் வாழ்க்கை உண்மை இல்லை. வேதத்தில் வாசிக்கும் நியாயத்தில் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கொடூரமான பாவம் பண்றாங்க. கொடூரமான பாவம். ஆண்டவர் மீதியான கையில் 7 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டாரு.
7 வருஷம் ஒப்பு கொடுத்த உடனே கிதியோன் ஒரு வாலிப மகன் போராடுறான். போராடிட்டு ஆண்டு கேட்கான். ஆண்டு சொல்றாரு, பராக்கிரமசாலியே ஆண்டு கூப்பிடுறாரு. பராக்கிரமசாலி ஆண்டு அழைக்காரு, உன் கூட இருக்கேன்டாங்காரு. அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவர் நீர் எங்க கூட இருப்பீர்னா நான்டா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்கான். இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு திருச்சபை பாருங்க எவ்வளவு சீரழியுது. தேவனை அறியாத மக்கள், அந்நிய மக்கள் ஆள்றாங்க திருச்சபையை. காரணம் கேட்டா உண்மை இல்லாத வாழ்க்கை. இவங்க சம்பாத்தியம் தான். பணம் 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 சொல்லி பணத்துக்கு மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கான். அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை, அந்த உண்மையான வாழ்க்கை வாழு. வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகாபுரம் ராஜா வாழ்றான். அரண்மனை பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு, அழகான தோட்டம் இருக்குது. நாபாத்து ஒரு மனுஷன் வச்சிருக்கான். தோட்டத்துக்கு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு நாபாத்துக்கு கூப்பிட்டு, அப்பா தோட்டம் எனக்கு கீரை கொல்லி ஆக்கும்போது நான் அவனுக்கு தரேன், என்னை தந்துரு, உனக்கு வேணா பணம் தரேன், இல்லை வேற ஆசையான வேற தோட்டம் தரேங்க. இவன் என் பிதாக்களை சொந்தத்தை கொடுக்க முடியாதுன்றதான். கொடுக்க முடிஞ்ச ராஜாவுக்கு ரொம்ப ஆத்திரம், வேதனை. வீட்டை போய் படுத்துடுறான். யாருடைய சொத்து யார் ஆசைப்படுறது? நீங்க அப்படிதான் ஆசைப்படுறான். அடுத்த சொத்துக்கு நீங்க அதே மாதிரி தான் ஆசைப்படுறான். மனைவி வார யோசனையில் கேட்கா, என்னடா ராஜான்னு கேட்கா, ஏன் சாப்பிடலன்னு கேட்கா, சாப்பிடல. ஏன் சாப்பிடல? அவன் நாபத்தோட தரமணிட்டான். அவன் சொல்ற, நீ ராஜா தானே, நான் உனக்கு தோட்டத்தை தாரேங்க. அப்ப இவன் யோக்கியமா இருந்தா கேட்டிருக்கணும், இனி எப்படி தருவேன்னு கேட்டிருக்கணும். அவன் கேட்கல. இவன் சொன்ன மனைவி சொன்ன ஓகேன்னு சாப்பிட்டுதான். அவன் ஒரு நாபத்துக்கு ஊருக்கு லெட்டர் எழுதுறா. லெட்டர் எழுதி ராஜா மோதிரத்தால முத்திரையை போட்டு, ராஜாவின் தேவனை தூஷித்தான் சொல்லி உபவாசம் சொல்லி ஒன்று கூட்டத்தை போடு, 2 விட்டு கல்லடிச்சு கொண்டு இருக்கா. ஆனால் கல்லடிச்சு கொண்டுருதா. அவன் நினைக்கான் வெளியே யாருக்கும் தெரியாது நினைக்கான். ஆனால் சத்தம் ஆண்டுட்டு போகல. ஆனால் சத்தம் போகல. அவன்கிட்ட சொல்றான்ல, எலும்பி திக்கு எலியா கூடுறல்ல, அவன் அந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டான் பத்தியா, ஒரு காரியம் செஞ்சுட்டான் பத்தியா ஆண்டு சொல்றாரு. போய் சொல்றான்ல. போன உடனே ஆகாபராஜா கேட்கான், பகைனனே என்னை கண்டுபிடிச்சாடான்னு கேட்கான். பகைனான்னு கேட்கான். அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்றான், பொல்லாப்பு நீ விற்று போட்டாங்க. இன்னைக்கு பொல்லாட்சியத்தை மனுஷன் ஓடி வித்து போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பொல்லாட்சியத்தை வித்து போட்டுக்கிட்டு இருக்கான். தங்களை எவ்வளவோ மனுஷன் பொல்லாத மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. யோக்கியமா வாழு. ஒரு வாழ்க்கை தான் ஊக்கியமா வாழு, உண்மையா வாழு, பரிசுத்தமா வாழு. பரிசுத்தம் யாரும் தேவனை தரிசிக்க முடியாருங்க. தேவ மனுஷன் 1 லட்சம் திருச்சபை உரம்பிக்கணும்னு நினைச்சாரு. அவர் என்ன செய்தாரு? 10,257 திருச்சபை உருவாக்கியிருக்காரு. 100 ஸ்கூலை உருவாக்கியிருக்காரு. 5 பைபிள் காலேஜை உருவாக்கியிருக்காரு. 3 செமினரி உருவாக்கியிருக்காரு. ஒரு சைக்கிள் வேற ஒரு பேர்ல இல்லை. அவர் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா? 11,330 ரூபா 60 பைசா தான் பேங்க் பேலன்ஸ். அப்படி வாழணும் இல்லை, ஒரு அர்ப்பணிப்பு ஒன்றும் இல்லை. எமில் ஜெப்சி 1 லட்சம் கிராமம் தரிசனம் இருக்கு. 1 லட்சம் கிராம தரிசனம். அவர் படுத்தெல்லாம் பாய் படுத்தான் படுத்தார் கீழே. சுகவாழ்வு விரும்பி போகல, சுகவாழ்வு விரும்பி போகல. 134 பாடல்கள் எழுதியிருக்காரு. எவ்வளவு பெரிய ஊழியங்கள், எவ்வளவு பெரிய பரிசுத்தமான வாழ்க்கைகள். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? அப்படி வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை அப்படி கடவுள் பிரியமான வாழ்க்கை இருக்கா? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை எப்படியோ உல்லாசம் வாழ்ந்துகிட்டு இருக்கான், எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கான். எந்த நேரம் மனுஷன் மாறணும்னு சொல்ல முடியாது. மனுஷன் வாழ்க்கை நினைச்சு பார்க்கணும். கருணையில் அழைப்பினால் தலை சிறந்த பணக்கார ஒருத்தர், பெரிய பணக்காரன் உலகத்துல. வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? பாம்பேல சிங்கிள் பெட்ரூம், ஒரு பையன், அவர் பிறந்த நாளைக்கு வெட்டின கேக், இவ்வளவு பெரிய கேக், சின்ன கேக். ஒரு பையன், ஒரு நாய், 3 பேர் தான். உலகத்துல பெரிய பணக்காரன். இறந்தோட என்ன சொன்னா தெரியுமா?
பாசிச முறைப்படி பாடியை அடக்கப்படுச்சணும். எப்படி ஆகாயத்தை கட்டி தூக்கிடணும், வாரப்புற பறவைகள் பறவைகள் தான் சாப்பிடணும்னு சொல்லி நினைச்சாரு. ஏன்னா சரீரம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாரு. புலவர் வாலி பாடலாசிரியர், சினிமா பாடலாசிரியர் பேட்டி நான் பார்த்தேன். பாம்பேல வாலி போயிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல நிற்கிற மழை, வண்டி கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஆட்டோ மடக்கிற ஒரு ஆட்டோ நிற்கலை, நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர் ட்ரெயின் போன அவசரமா. திடீர்னு கார் வருது, கை காட்டு நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டோன்னது காரில் ஏறி உட்காந்துட்டாரு. உட்காந்து பேசிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏதாவது கொடுத்தா வாங்கலை, பேசிட்டார், விட்டுட்டார். இறக்கி விட்ட பிறகு சொன்னாராம், அவன் ரத்தம் டாட்டானாராம். எவ்வளோ பெரிய ஆள் பற்றியில நம்ம எப்படி வாழ்கிறோம், என்ன பெருமை மனுஷனுக்கு. நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, எத்தனை டாக்டரேட் வாங்கிக்கிறேன் தெரியுமா. இதான் மனுஷன் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது வாழ்க்கை இல்லை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையனுக்கோ கிருபை அளிக்கிறார். வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும், கடவுள் பிரியமான வாழ்க்கையாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கார். நம்மோடு கூட இருப்பாருன்னா தேவனை போல வாழணும், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், மகிமுள்ள வாழ்க்கை வாழணும், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். அதுதான் நான் சொல்றது தான். ஏதோ வாழக்கூடாது, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், ஆண்டவரை போல வாழணும். இன்னைக்கு அவர் கம்யூனியன் வாங்குறோம், அவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்ளும். எதுக்கு? அவரை போல மாறணுங்கிறதுக்காக தான். அவரோட மாறக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? எப்படி வாழ்ந்தீங்க அப்படி சொன்னா ஒரு தூசியோட மேல ஆண்டவர் உட்கார அனுமதிக்க மாட்டார். ஒரு தூசி மேல உங்க மேல உட்கார விட மாட்டார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒன்று பதவிக்க விடவே மாட்டார். காரணம் கேட்டு கர்த்தர் நல்லவர். அப்படி தீர்க்கதை எலியா நினைச்சார்ல, 3 வருஷம் மழை இல்லை, 3 வருஷம் மழை இல்லை, வானம் அடைபட்டு போச்சு. ஆடு மாட்டுக்கு தண்ணி கிடையாது, புல்லு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அரண்மனை வேலைக்காரன் போதியை கூட்டிட்டு ஆகாப் ராஜா இங்கெல்லாம் போகிறான், புல்லு அக்க விடுமான்னு போட்டு போகிறான். ஆனால் அவர் பிள்ளையாக எலியாவை நண்டர் எப்படி பாதுகாத்தார்? அவன் வருத்த விடவே இல்லை. கேரி யோர்தானதி ஒருத்தர் கேரி தாற்றண்டில் உட்கார்ந்தான், ஆட்டு தண்ணீர் குடித்தான். காலையிலையும் மாலையிலையும் கொண்டு காகங்கள் ரொட்டி துண்டும் இறைச்சி கொடுத்தது. இறைச்சி வச்சுட்டு போயிடுச்சு, சாப்பிட்டான். ஆற்று தண்ணி வற்றி போயிடுச்சு. அவன் வருத்தப்பட்டானா? அவன் வருத்தப்படலை, ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு சாரிபத்து ஊருக்கு போடான்றார். சாரிபத்துக்கு அனுப்புகிறாரு. ஒரு ஏழை தாய் வர உருகிட்டு இருக்கா. எதுக்கு? அவள் ஒரே மகன், இவ்வளோதான் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. வரவரைக்கு அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு ஒரு அடை சுட்டு சாப்பிட்டு செத்து போன நினச்சி வரா. தீர்க்கதரிசி பார்க்காரு, பார்த்துட்டு கை தட்டுறாரு, நிற்கிறா. ஒரு தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி எடுக்க போகும்போது சொல்கிறான், சின்ன அடையை பண்ணிட்டு வாங்க. இவ சொல்கிறா, ஐயா 3 வருஷம் மழை இல்லை, என்கிட்ட கொஞ்சம் போல எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருக்குது, இதை சுட்டு சாப்பிட்டு செத்து போகலான்னு நினைக்க ஐயா அப்படிங்க. அதை செய்யனா முதல்ல சொல்லுகிற அடையை மட்டும் என்கிட்ட கொண்டு வா. தேசத்தில் ஆண்டவர் மழையை கட்டளையிட்ட நாள் வரைக்கும் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையும் சொன்னார்ல. அதை நீ ஆண்டவர் நம்பும்போது வீட்டில் உனக்கு வறுமையே வராது. கிறிஸ்துமஸ் 10,000 ரூபாய்க்கு துணி அடிக்கியா, ஒரு 100 ரூபாய்க்கு ஏழைக்கு எடு. 1 லட்சம் ரூபாய்க்கு துணி அடிக்கியா, ஒரு 1000 ரூபாய்க்கு ஏழைக்கு எடு. இன்னைக்கு எத்தனையோ பட்டுகள் எடுக்கும், அழிஞ்சு போற உலகத்தில் இருக்கும். சிறியவர் ஒருவருக்கு எதை செய்தாய் எனக்கே செய்தாய். ஒரு ஏழைக்கு செய்து பாரு. ஏழை செஞ்சுட்டு இந்த 4 ஏழை கொடுத்து பாருங்க, ஒரு சந்தோஷமே தனி, ஒரு மன மகிழ்ச்சியே தனி.
நிறைய குடும்பங்களில் கிறிஸ்துவனைத்தான் சண்டை, கிறிஸ்துவ மனசமாதானம் இருக்காது. காரணம் கேட்டா அன்பு இல்லை, அவனுடைய வாழ்க்கை இல்லை, கடவுளை போல வாழணும் ஒரு எண்ணம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா கருத்தை இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை ஆஸ்வதிப்பார். தள்ளித்தாள் ஜெபமா நோக்கி பார்க்கலாமா? ஐயா லிஃப்ட்டுக்கு சொன்னாங்க. நம்ம அர்ப்பணிப்பு கண்டிப்பாக உண்டு, எந்த மாற்றம் இல்லை. என்ன வயதான ஏறது கஷ்டம் இல்லை. என்ன சொன்னபடி அவங்களும் உதவி செய்கிறேன்னு இருக்காங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக செய்வோம், எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்க சொன்னாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லலையே இப்போ சொல்லிட்டேன்னு. அதனால் அர்ப்பணிப்பு உண்டு. ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆத்மாவது பாரமாக கொண்டு வரணும். இவ்வளோ பெரிய ஆலயத்தில் இன்னைக்கு என் கூட 18 பேர் வந்திருக்காங்க. என் கூட இந்த 18 பேர் காலி பண்ணிட்டேன் ஆகும். அதனால் ஆத்மா பாரத்தோடு வாழுங்க, தாகத்தோடு வாழுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். தள்ளித்தாள் ஜெபமா நோக்கி பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருப்பார். இந்த வார்த்தையின்படி எங்களோடு இருக்க போற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. திருச்சபை ஆஸ்வதிங்க, திருச்சி பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. பகுதியில் உள்ள மக்கள், மேட்டுக்குடி மக்களப்பா, பெரிய பெரிய ஆட்கள் வாழக்கூடிய இடம். இவங்களும் மெய்யான ரட்சகர் நீருமை தெரிந்து கொள்ள கிருபை தாங்க. ஒரு ஆத்ம பாரத்தோடு தாகத்தோடு வாழ கிருபை தாங்க. பண்டிகை நாட்கள் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட நாட்களாக இருக்க கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.